தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி 2 வாரங்களுக்கு முன்பு இணைந்தது. இன்று மத்திய அமைச்சர் என்னுடைய இனிய நண்பர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜகவின் ஒருங்கிணைப்பாளர் அவரை இன்று சந்தித்து வருகின்ற தேர்தலில் எங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நாங்கள் செல்வதற்காக இந்த சந்திப்பு நடந்தது. வருகின்ற 23ஆம் தேதி இந்திய பிரதமர் அவர்கள் தமிழ்நாடுக்கு வருகை தர இருக்கின்றார். அதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்கள் திமுக அரசு மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். அன்றாடம் தமிழ்நாட்டிலே பல தரப்பு மக்கள் போராடி வருகிறார்கள். குறிப்பாக ஆசிரியர்கள் ஒரு பக்கம், இணை பேராசிரியர்கள் ஒரு பக்கம், இடைநிலை ஆசிரியர்கள் 25 நாட்களாக போராடி வருகிறார்கள். சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் செய்கிறார்கள். துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். செவிலியர்கள், மருத்துவர்கள், கறிக்கோழி விவசாயிகள், பெண்கள், மாணவர்கள் போன்ற பல தரப்பு மக்கள் இந்த ஊழல் மோசமான திமுக ஆட்சியை எதிர்த்து அன்றாடம் ஆங்காங்கே போராட்டம் செய்து வருகிறார்கள். திமுக மீது அனைத்து தரப்பு மக்கள், குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களும் இன்று மிகுந்த கோபத்தில், ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம். நேற்று கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி அருகிலே, திருத்தணி அருகில் போதை பொருட்களை பயன்படுத்தி கொடூரமான முறையிலே கொலைகள், அன்றாடம் 3-4 கொலைகள் போதை பழக்கத்தால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதற்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு சூழல் இருக்கிறது. அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்ததற்கு காரணம் இந்த மோசமான திமுக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, விவசாயிகள் எதிரான ஒரு ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம். எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும், உறுதியாக வெற்றி பெறும். இந்த 5 ஆண்டு காலத்திலே திமுக பொய்களை சொல்லி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நேற்று கூட ஒரு பொய், சட்டமன்றத்திலே ஆளுநர் உரை, இந்த ஆளுநர் உரையிலே திமுக அரசு அவர்கள் சொன்ன ஒரு பொய், அதாவது ஆளுநர் உரை என்றால் திமுக அரசு கொடுத்தது தான் ஆளுநர் பேசணும், அது படிக்கணும். அதுல ஒரு பொய் என்னன்னா, தமிழ்நாட்டில் 12,16,000 கோடி தொழில் முதலீடு வந்துவிட்டது என்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை திமுக சொல்லியிருக்கிறது. இது சம்பந்தமாக கடந்த மாதம் ஒரு ஆவணத்தை நான் வெளியிட்டேன், திமுக பொய்யான முதலீடுகள் என்று. அதில் அவர்கள் சொன்ன பொய், கடந்த மாதம் 11,32,000 கோடி முதலீடு வந்துவிட்டது என்றும் 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது என்றும் சொன்ன பொய்யில் என்னுடைய ஆவணம் வெளியிட்ட பிறகு தொழில்துறை அமைச்சர் அதெல்லாம் அவ்வளவு வரல, 23 விழுக்காடு முதலீடு வந்தது என்று அதையும் பொய் சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் இன்று உண்மையான முதலீடு, தொழில் முதலீடு 1 லட்சம் கோடிக்கு குறைவாக. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் 5 ஆண்டு காலத்திலே 1,66,000 கோடிக்கு தான்
அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க அமைச்சரவையில், கேபினெட்ல. மொத்தமா தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல அதுல 9 விழுக்காடு தான் தமிழ்நாட்டில் முதலீடு நடந்திருக்கிறது. ஆனா இதெல்லாம் பொய்யை சொல்லி அன்றாட மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசமான ஒரு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதுவும் அனைத்து தரப்பு மக்களும். நேற்று பார்த்தா அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றாங்க. அந்த அறிக்கையில ஊரக வளர்ச்சி துறையில, அதாவது அதிகாரிகளுடைய பணிமாற்றம், டிரான்ஸ்பர்ல 366 கோடி ரூபாய். அதாவது டிரான்ஸ்பர்ல இது இதுல எவ்வளவு மோசமான அன்றாட ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதே துறையில 888 கோடி ரூபாய் கடந்த மாதம் அமலாக்கத்துறை அங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்பியிருக்காங்க அறிக்கை. 250 பக்கம் அறிக்கை. அதெல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த அரசு மோசமான, இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி ஒரு மோசடி அரசு, ஊழல் ஆட்சியை நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அதனால் இந்த ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இப்போ எங்கள் கூட்டணி, மெகா கூட்டணி, இன்னும் பல கட்சியில் வர இருக்கிறது. எங்கள் கூட்டணி பலம் வந்த கூட்டணி இன்னும் போக போக மிகப்பெரிய அளவில் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த மோசமான திமுக ஆட்சியை உறுதியாக தூக்கி எறிய மக்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். முடிவு செய்து விட்டார்கள். இன்னும் 2 மாதத்தில் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும்.